வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் RRRDS கொடைக்கானல். வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த போர்டு வந்து ஏற்கனவே மார்க்கெட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறது. ரொம்ப வருஷமாகவே இது புழக்கத்தில் இருக்கிறனால எல்லாருக்குமே இதை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 4440 ஐசி. இது ஒரிஜினல் ஐசி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வந்து 12 வோல்ட்டில் சிங்கிள் பவர் சப்ளை ரன் ஆகுறது. இது இப்போ சைனா ஐசி தான் மார்க்கெட்டில் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணலாம், அடிக்கடி ஃபால்ட் ஆகிட்டே இருக்கும், ஐசி போயிட்டே இருக்கும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா 7265, இதுவும் மார்க்கெட்டில் இருக்குது. ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சிங்கிள் பவர் சப்ளையில் யூஸ் பண்ணலாம். மோனோ அண்ட் ஸ்டீரியோ ரெண்டுமே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த STKலையும் மோனோவோ ஸ்டீரியோவோ நமக்கு எது வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டூயல் பவர் சப்ளையில் இயங்கக்கூடியது. இதில் நீங்கள் பார்க்குறது வந்து STKல 4141, அதே மாதிரி 4191, இன்னும் இதில் STK 4392 இருக்குது, 4231லாம் இருக்குது. இது மாதிரி நிறையா இருக்குது. மார்க்கெட்டில் வந்து இது இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. STK ஐசிக்கு தனியாக வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அதோட சவுண்ட் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு மாற்றாக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கும் கிளாஸ் D ஆம்ப் இப்போ வந்திருக்கு மார்க்கெட்டில். என்ன ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எல்லாமே பெருசாக இருக்குது. ஐசி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி ஹீட் சிங்க் வந்து பெருசாக போடணும். அதே மாதிரி வோல்டேஜ் கொஞ்சம் முன்னே இருந்தாலும் ஃபால்ட் ஆயிரும். அவுட்புட் DC ஆச்சுன்னா ஸ்பீக்கரே போயிடும். அப்போ அதுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு இப்படி நிறையா போட வேண்டியிருக்கும். அதுமாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 20 வோல்ட்டு 24 வோல்ட்டுன்னு இந்த ஐசிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போகும். இதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் D போர்டு. இந்த கிளாஸ் D போர்டில் என்ன உங்களுக்கு ப்ளஸ்னால், லோ வோல்ட் ஹை வோல்ட் ரெண்டுலேயுமே வேலை செய்யும். அதாவது SMPS பவர் சப்ளை யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது அதில் ஒரு ஸ்டேபிளான ஒரு வோல்ட்டு, 12 வோல்ட்டுனா 12 வோல்ட்டு தான், 20 வோல்ட் 24னா 24 வோல்ட்டு தான். அது ஃபிக்ஸடாக கரெக்டாக வந்துட்டுருக்கும். அதனால் இந்த போர்டு வந்து ஈஸியாக ஃபால்ட் ஆகாது. அதே மாதிரி ரொம்பவும் ஹீட் ஆகாது. ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இந்த ஐசி. இது குறிக்க ஹீட் சிங்கே இவ்வளோ தான். அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அந்த ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வந்து இன்புட் கொடுக்கலாம். இந்த இடத்துல ஆக்ஸ் பின்னாக கொடுத்துக்கலாம். இந்த ப்ரீசெட் வந்து கெயினை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து இடத்தையும் ரொம்ப அடைக்காது. ஒரு போர்டுக்கு மேலே ஒரு போர்டு மேலே கூட வச்சு நீங்கள் உங்களுக்கு எத்தனை அவுட்புட் தேவைப்படுதோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இதிலேயே உங்களுக்கு மோனோ போர்டு கிடைக்கும், ஸ்டீரியோ போர்டு கிடைக்கும், 2.1 போர்டு கிடைக்கும், 5.1 போர்டு கிடைக்கும். எல்லாமே அவைலபிள் இருக்குது. இதோட எஃபிஷியன்சி சூப்பராக இருக்கும். கிளாரிட்டி வைஸ் எல்லாமே சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரியான ஒரு பவர் சப்ளை தேர்ந்தெடுத்து நல்ல ஸ்பீக்கர் ஒரு டியூட்டர் போட்டு யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். மார்க்கெட்டில் அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் இதை பற்றி வீடியோ ஒன்றும் போடலை. அதனால் சரி பிகினர்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கட்டுன்றதுக்காக அதை போட்டிருக்கேன். இந்த போர்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இதில் நீங்கள் 4 இடம் ஐசி மாற்றிட்டு இருக்கிறதுக்கு அதில் ஒரு போர்டு போட்டு சக்ஸஸ் பண்ணிடலாம்.